அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பார்த்தீங்கன்னா, கேரளா ரிலேட்டடா ஒரு ஆட் வந்து குடுத்துருக்காங்க. இது என்னன்னா, ஆக்சுவலி இது வந்து சிக்னிஃபிகன்ட்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்தியால இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 11.28% இருக்கு. ஓகேவா? இது தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படிங்கிறது 2.2% இருக்கு. நித்தி ஆயோக்கோட டேட்டா படி. ஆனா, கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த பாவர்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ கேரளா அந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி மிக கடுமையான வறுமையை ஒழிக்கிறதுக்காக பிரத்யேகமான திட்டங்கள கொண்டு வந்து, அந்த ஸ்டேட்ல யாருமே எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. கேரளா எண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இத பத்தின விஷயங்கள நம்ம முன்னாடியே பிரீஃபா பார்த்திருப்போம். இன்னைக்கு வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் வரப்போகுது. கேரளால அந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. சரியா? நம்ம வேர்ல்ட் பேங்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, $3.15 அப்படிங்கிறது ஒரு லிமிட் வந்து வச்சிருக்காங்க. சரியா? ஒரு நாளைக்கு $3.15க்கும் கம்மியா சம்பாதிக்கிறவங்க மிக கடுமையான வறுமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அந்த பேசிஸ்ல பார்க்கிறப்பயுமே வந்து கேரளா பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா தான் இருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம சமீபத்தில கேரளா இன்னொரு விஷயத்திலயும் வந்து பாயனியரிங் ஸ்டேட்டா இருந்தாங்க. என்னன்னா, டிஜிட்டல் லிட்டரசிய அட்டைன் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம். டிஜிட்டல் லிட்டரசி அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, அங்க இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்னால கூட கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண முடியும். ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ கால் பண்ண முடியும். எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாவே பண்ண முடியும். அதுக்காக பிரத்யேகமா டிஜி கேரளா அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்து எல்லாத்தையும் ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. சரியா? இந்த மாரி அ ஹியூமன் டெவலப்மென்ட்ல பெட்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா கேரளா வந்து ஒன்ஸ் அகைன் அத ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. சரியா? அதான் முதல் செய்தியில வந்து பார்க்கிறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஆக்சுவலி நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய 150த் பர்த் ஆனிவர்சரி. சரியா? வல்லபாய் பட்டேல பத்தி நமக்கு தெரியும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டரா இருந்தாரு. அத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். சர்தார் அப்படின்னு சொல்லி அங்க குஜராத் மக்கள் அவருக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ பர்தோலில இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு சர்தார் அப்படின்ற பெயர்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாரியான பேசிக் டேட்டாஸ் நமக்கு தெரியும். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ இன்டகிரேட் பண்றதுல இவர் ஒரு பெரிய குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. சரிங்களா? இவரோட பர்த் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31. இவர் பிறந்து 150 வருஷங்கள் ஆச்சு. இவரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ இன்டகிரேட் பண்றதுக்காக பண்ண ரோல பேஸ் பண்ணி 2014ல இருந்து கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, யூனிட்டி அவார்ட் அப்படிங்கிறத வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஹிந்தில தான் இத கேட்டா கேட்பாங்க. ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதாவது யூனிட்டி டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? நேஷனல் யூனிட்டி டே அப்படிங்கிறது அக்டோபர் 31 அந்த அன்னைக்கு விருதுகளுமே அனவுன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்த வகையில இந்த டேட்டாஸ வந்து குடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நேத்து அந்த வல்லபாய் பட்டேல் சிலை இருக்கு இல்லையா? குஜராத்ல 597 அடி. அங்க நின்னு நேத்து நெறைய விஷயங்கள பேசியிருக்காரு. அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அபார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து இருக்கு. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அபார் அப்படின்னா வந்து நம்மளுடைய அந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஓடிஓபி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேவிஐசி. அடுத்து அந்த ஓடிஓபிக்கு கீழ இருக்கக்கூடிய பொருட்கள், கேவிஐசிக்கு கீழ இருக்கக்கூடிய பொருட்கள், அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஜிஐ டேக் வாங்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் ஸ்டோர்ல வந்து அவைலபிளா இருக்கும். அதுக்கு இன்னும் ரயில்வேஸ் வந்து அத இன்னும் அப்கிரேட் பண்றதுக்காக பேட்ரனைஸ் பண்ண போறாங்க. பேட்ரனைஸ் அப்படின்னா சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சிம்பிளா அபார் ஆன்லைன் ஸ்டோர்ல என்ன மாரியான பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.